வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் சைபர் கிரைம் போலீஸில் ஆன்லைன் புகாரை எப்படி பதிவு செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். cybercrime.gov.in வெப்சைட்டை ஓப்பன் செய்கிறேன். எதை பற்றிய புகாரை பதிவு செய்ய வேண்டும் ஆப்ஷனில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான குற்றங்களை பற்றிய புகார் மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள். நான் கொடுக்க போகிற புகார் பெண்கள் குழந்தைகளை பற்றி இல்லை, வேறு ஒரு புகாரை கொடுக்க போகிறேன். அதனால் ரிப்போர்ட் அதர் சைபர் கிரைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இணைய குற்ற புகார்களை ஆன்லைனில் கொடுக்கறதுக்கு பாதிக்கப்பட்டவங்க இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணலாம். இந்த போர்ட்டலில் புகார் கொடுக்குறப்ப சரியான மற்றும் துல்லியமான விவரங்களை கொடுக்கறது அவசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவசர தேவை ஏற்பட்டாலோ அல்லது சைபர் குற்றங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது குற்றங்களை பற்றி புகார் கொடுக்கணும்னா லோக்கல் போலீஸை காண்டாக்ட் பண்ணலாம். தேசிய போலீஸ் உதவி எண் 100ஐ தொடர்பு கொள்ளலாம். தேசிய பெண்கள் உதவி எண் 181 தொடர்பு கொள்ளலாம். ஃபைல் எ கம்ப்ளைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த போர்ட்டலில் புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் தொடர்பாக கீழே கொடுத்துருக்கிற தகவலை படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா FAQ ஆப்ஷனை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்ஷனில் நான் கொடுத்த தகவல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரியாக இருக்குது. நான் கொடுத்த தகவல் தவறாக இருந்துச்சுன்னா இந்திய சட்டங்களின் கீழ் தண்டனை நடவடிக்கைக்கு என்னை பொறுப்பாக்க முடியும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த தளத்தில் நீங்கள் கொடுத்துருக்கிற புகார் பாதுகாப்பாக சாக்லேட் லேயர் என்கிரிப்ஷன் மூலம் என்கிரிப்ட் செய்யப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஐ அக்செப்ட் கிளிக் பண்ணுறேன். ஏற்கனவே இந்த போர்ட்டலில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் ஐடி மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணலாம். எனக்கு இந்த போர்ட்டலில் அக்கௌண்ட் இல்லை, அதனால் கிளிக் ஹியர் டு நியூ யூசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டேட், என்னுடைய ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுறேன். என்னுடைய இமெயில் அட்ரஸை இங்கே கொடுக்குறேன். என்னோடய மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணுறேன். கெட் ஓடிபி கொடுக்குறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை இந்த பாக்ஸில் கொடுக்குறேன். கேப்சா டைப் பண்ணுறேன். சப்மிட் கொடுக்குறேன். யூசர் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் லாகின் ஐடியில் ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்த இமெயில் ஐடி வந்துருச்சு. டைட்டிலில் மிஸ்டர் கிளிக் பண்ணுறேன். என்னோடய பேரை கொடுக்குறேன். என்னோடய மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. என்னுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் டைப் பண்ணுறேன். ஜெண்டர், என்னுடைய பாலினத்தை கொடுக்குறேன். இமெயில் ஐடியில் என்னுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணுறேன். ஃபாதர், மதர், ஸ்பௌஸ் எது வேணும்னாலும் கொடுக்கலாம். நான் இதில் என்னோடய ஃபாதரை செலக்ட் பண்ணுறேன். என்னுடைய அப்பா பேரை டைப் பண்ணுறேன். என்னோடய ஃபுல் அட்ரஸ் இங்கே கொடுக்குறேன். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இன்சிடென்ட் டீட்டெயில்ஸில் கேட்டகரி ஆஃப் கம்ப்ளைண்ட்டில் ஆன்லைன் அண்ட் சோசியல் மீடியா ரிலேட்டட் கிரைம், அதாவது ஆன்லைன் மற்றும் சமூக ஊடகங்கள் தொடர்பான குற்றம். ஆன்லைன் ஃபினான்ஷியல் ஃப்ராட், அதாவது ஆன்லைன் நிதி மோசடி. ஹேக்கிங், டேமேஜ் டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் எக்ஸட்ரா, அதாவது கணினியை ஹேக்கிங் செய்வது, சேதப்படுத்துதல் தொடர்பான குற்றங்கள். ஆன்லைன் சைபர் டிராஃபிக்கிங், அதாவது ஆன்லைன் இணைய கடத்தல் தொடர்பாக. ஆன்லைன் கேம்பிளிங், பெட்லிங், அதாவது ஆன்லைன் சூதாட்டம், பந்தயம் தொடர்பான குற்றங்கள். ரான்சம்வேர், அதாவது தீங்கிழைக்கும் மென்பொருள் தொடர்பாக. கிரிப்டோ கரன்சி கிரைம், அதாவது கிரிப்டோ கரன்சி குற்றம். சைபர் டெரரிசம், அதாவது இணைய பயங்கரவாதம். எனி அதர் சைபர் கிரைம், அதாவது வேறு எந்த இணைய குற்றமும். நான் இதில் ஆன்லைன் சோசியல் மீடியா ரிலேட்டட் கிரைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். சப் கேட்டகரி ஆஃப் கம்ப்ளைண்டில் சீட்டிங் பை இம்பர்சனேஷன், அதாவது ஆள் மாறாட்டம் மூலம் ஏமாற்றுதல். சைபர் புல்லிங், ஸ்டாக்கிங் அண்ட் செக்ஸ்டிங், அதாவது சைபர் மிரட்டல், பின்தொடர்தல், பாலியல் ரீதியான புகைப்படங்கள், செய்திகளை அனுப்பும் செயல்முறை. இமெயில் பிஷிங், அதாவது மின்னஞ்சல் வழியாக மோசடி. ஃபேக் இம்பர்சனேட்டிங் ப்ரொஃபைல், அதாவது போலியான ஆள் மாறாட்டம் செய்யும் ப்ரொஃபைல். இம்பர்சனேட்டிங் இமெயில், அதாவது ஆள் மாறாட்டம் செய்யும் மின்னஞ்சல். இன்டிமிடேட்டிங் இமெயில், அதாவது
மிரட்டும் மின்னஞ்சல். ஆன்லைன் ஜாப் ஃப்ராட், அதாவது ஆன்லைனில் வேலை தருவதாக மோசடி. ஆன்லைன் மேட்ரிமோனியல் ஃப்ராட், அதாவது ஆன்லைனில் திருமண மோசடி. ப்ரொஃபைல் ஹேக்கிங் ஐடென்டிஃபை தெஃப்ட், அதாவது சுய விவர ஹேக்கிங், அடையாளங்களை திருடுதல். ப்ரோவோகேட்டிவ் ஸ்பீச் ஃபார் அன்லாஃபுல் ஆக்ட்ஸ், அதாவது சட்டவிரோத செயல்களுக்கு தூண்டுதல் செய்வது போல பேசுறது. இதில் நான் ஆன்லைன் ஜாப் ஃப்ராட் ஆப்ஷனை டிக் பண்ணுறேன். தோராயமாக இந்த பிரச்சனை எந்த தேதியில் எந்த நேரத்தில் நடந்ததுன்றதை கொடுக்குறேன். இந்த புகாரை நீங்கள் காலதாமதமாக கொடுக்குறீங்களா, எஸ்ஆர் நோ கேட்குறாங்க. நான் இதில் புகாரை உடனே தான் கொடுக்குறேன், அதனால் நோ டிக் பண்ணுறேன். இந்த பிரச்சனை எங்கே ஏற்பட்டுச்சு? எனக்கு ஃபேஸ்புக்கில் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அதனால் ஃபேஸ்புக்கை செலக்ட் பண்ணுறேன். ஃபேஸ்புக் ஐடி அப்படி இல்லாட்டினா அந்த பதிவுடைய யூஆர்எல் லிங்கை காப்பி பண்ணி இந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணணும். சப்போர்ட்டிங் எவிடன்ஸில் அதற்கான ஆதாரமான வீடியோ இல்லாட்டி இமேஜு, அதுவும் இல்லாட்டினா பிடிஎஃப் ஃபைலை அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. ப்ரௌஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அட்டாச் பண்ண போகிற ப்ரூஃபை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறேன். இது போல் எவ்வளவு ப்ரூஃபை அட்டாச் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ஆட் கொடுக்குறேன். நாம் அட்டாச் பண்ணுறது ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா இந்த டெலிட் ஆப்ஷனை கொடுத்து ஃபைலை டெலிட் பண்ணலாம். ஒவ்வொரு ஃபைலையும் அட்டாச் செய்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனை எங்கே ஏற்பட்டுச்சுன்னு செலக்ட் பண்ணணும். ஃபேஸ்புக் ஐடி ஆர் அந்த பதிவின் யூஆர்எல் லிங்கை காப்பி பண்ணி இந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணணும். இந்த இன்சிடெண்ட்டை பற்றி முழு விவரத்தை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுறேன். நான் ஏற்கனவே என்ன புகாரை கொடுக்கணும்னு டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை காப்பி பண்ணி அப்படியே இந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த புகாரில் என்ன டைப் பண்ணியிருக்கேன்னா, ஃபேஸ்புக்கில் குறைஞ்ச விலைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் விற்கிறதா வந்த பொய்யான விளம்பரத்தை நம்பி என்னோடய பணம் 3038 ரூபாய் இழந்துட்டேன். என்னோடய பணம் திரும்ப கிடைக்க எனக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்ட்டு புகாரை டைப் பண்ணியிருக்கேன். அடுத்து சேவ் அண்ட் டிராஃப்ட் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். சந்தேகப்படும் நபரின் விவரங்களை பகிர்ந்து கொள்ளவும். வழங்கப்பட்ட எந்த தகவலும் ரகசியமாக வைக்கப்படும் மற்றும் விசாரணையின் போது உதவலாம். நான் ஏமாந்தது ஃபேஸ்புக்கில் வந்த விளம்பரம், அதை பற்றிய டீட்டெயில்ஸை இங்கே கொடுக்குறேன். சந்தேகப்படும் நபரின் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. என்கிட்ட ஃபோட்டோ இல்லை, அதனால் ஃபேஸ்புக்கில் வந்த விளம்பர ஃபோட்டோ காப்பியை அட்டாச் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுக்குறேன். Do you want to share address of suspect? சந்தேகப்படும் நபரின் முகவரியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா, எஸ்ஆர் நோ கேட்குறாங்க. அட்ரஸ் தெரிஞ்சால் கொடுக்கலாம், எனக்கு அட்ரஸ் தெரியாது, அதனால் நோ கொடுக்குறேன். சேவ் அஸ் டிராஃப்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ப்ளீஸ் அப்லோட் எனி நேஷ்னல் ஐடி ஆஃப் விக்டிம். பாதிக்கப்பட்டவருடைய தேசிய அடையாள அட்டையை இணைக்க சொல்கிறாங்க. நான் இதில் என்னோடய ஐடி ப்ரூஃபை ப்ரௌஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் கொடுக்குறேன். சேவ் அண்ட் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். தவறான தகவலை வழங்கினால் இந்திய சட்டங்களின் கீழ் தண்டனைக்குரிய நடவடிக்கைக்கு என்னை ஆளாக்க முடியும்னு நான் ஒப்புக்கொள்கிறேன். ஐ அக்ரி டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட்டை கிளிக் பண்ணுறேன். என்னோடய புகார் சப்மிட் ஆகிடுச்சு. இதுதான் அக்னாலஜ்மெண்ட் நம்பரு. இந்த நம்பரை வச்சு புகாரோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கொடுத்த புகாருடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ராக் யுவர் கம்ப்ளைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கம்ப்ளைண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே டைப் பண்ணுறேன். கெட் ஓடிபி கிளிக் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். பாருங்கள், என்னுடைய புகாருக்கான ஸ்டேட்டஸு ஷோ ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க. இதுபோல் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட்டை ஆன்லைனில் கொடுக்கறது எப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.